சிநேகிதிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு ப்ரௌன் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இது ப்ரௌன் ப்ரெட் தான் எடுக்கணுன்றது இல்லை, ஒயிட் ப்ரெட், ஸ்வீட் ப்ரெட் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 5 ப்ரெட் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் ப்ரெட்டில் உள்ள 4 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரெட் எல்லாமே சின்ன சின்ன க்யூப்ஸாக நாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிரெட் பீசஸ் எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு cashew nuts நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். cashew nuts எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே நெய்லேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட் பீசஸையும் போட்டு நல்லா கீல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் நல்லா இந்த மாதிரி டார்க் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்து அதை நல்லா வேக விடணும். பிரெட் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸில் கார்னிஷிங்காக கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கேஷ்யூஸ் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பிரெட்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 5 பிரெட் ஸ்லைசஸ்க்கு நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பிரெட் நல்லா குக் ஆனதும் கார்னிஷிங்காக நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூஸ் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் ஹல்வா தயார். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.